சமீபத்தில பண்ண ஒரு வீடியோ, அதில வந்து ஒரு ரூ. 3,00,00,000 நண்பர் வந்து ஒருத்தர் சொத்து உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து என்னுடைய ஸ்டோரிய அப்படியே ரிசெம்பிள் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு வந்து நம்மகிட்ட ஏற்கனவே பேசின இன்னொரு நண்பர் வந்து ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ஓகே, நீங்க உங்களுடைய ஸ்டோரிய சொல்லுங்க அப்படின்னு நான் அவர வந்து கேட்டேன். அவர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவரு வந்து ரூ. 4,10,00,000 சொத்து உருவாக்கியிருக்கிறாரு. அவருடைய வயசு 35, சென்னையில இருக்காரு. ஆனா பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஐடில ஒரு மேனேஜர் ரோல்ல இருக்காரு. அவருடைய பேக்கேஜ் வந்து 66 லேக்ஸ், டேக் ஹோம் சேலரி 4,10,000 எடுத்துட்டு வராரு. அவருடைய ஒய்ஃபும் வந்து வொர்க் பண்றாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. இவர் கெரியர் எப்போ தெரியுமா ஆரம்பிச்சாரு? பிபிஓலாம் வந்து ஒரு காலத்துல வந்து பயங்கரமா ஒரு 10, 12, 15 இயர்ஸ் பேக் வந்து பிபிஓ தான் வந்து பீக்ல இருந்தது. ஐடிக்கு முன்னாடி ஐடிஇஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுலலாம் வந்து வொர்க் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நான் கூட என்னுடைய கெரியர் பிகினிங்ல நான் கூட அது மாதிரிலாம் வொர்க் பண்ணியிருக்கிறேன். சரி, 2011ல பார்த்தீங்கன்னா சென்னையில வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. இது மாதிரி சின்ன சின்ன பிபிஓ ரோல்ஸ் அதெல்லாம் தான் கிடைக்குது. இவருடைய அண்ணன் என்ன சொல்றாரு, "நீ இங்கேயே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. தயவுசெய்து நீ கிளம்பி பெங்களூர் வந்துரு. அங்க வந்தீன்னா வந்து ஏதாவது ஒரு வேலை நீ பிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்றாரு. அவங்க அண்ணன் சொன்னது இவர் வந்து கேட்டாரு. காது குடுத்து கேட்டு, சரி ஓகே நம்ம மூவ் ஆகலாம் அப்படின்னு பெங்களூர் மூவ் ஆயிட்டாரா. அங்க போனதும் ஒரு வேலை கிடைக்குது. ஆனா மாச சம்பளம் ரூ. 8,000 தான். இது 2011ல. ஆனா இந்த கம்பெனில பாண்ட் போடுறாங்க. 2 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பாண்ட்ல நீங்க வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவர் வந்து ஏத்துக்கிறாரு. 2 1/2 வருஷம் அங்க வேலை செய்றாரு. அந்த நிறுவனத்திலேருந்து இவர் வெளியேறணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூ. 22,000. அப்போ அவருடைய வயசு வந்து 23, 24 தான் இருந்திருக்கும். அப்படி அந்த வயசுல இருக்கக்குள்ள மாசம் 22,000 வச்சுக்கிட்டு நெறைய பேர் என்ன யோசிப்போம்? ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு தானே யோசிப்போம். இவரும் அது மாரி தான் யோசிச்சாரு. நம்ம வந்து ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. இல்லன்னா வந்து ஏதாவது ஃப்ளாட் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இது வந்து இப்ப நடக்கிறது 2014ல. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, "நான் ஒரு ரூ. 50,000 உன்கிட்ட பணம் குடுக்குறேன். இத வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இடம் வாங்கு" அப்படின்னு சொல்றாங்க. சென்னையிலேயே வந்து ஒரு 2, 3 இடம் வாங்குறாங்க. முதல்ல அவங்க அம்மா வந்து பிள்ளையார் சுழி போட்டு குடுத்தாங்க. அது வந்து ஒரு ரூ. 7,00,000க்கான இடம். அதுக்கு 50,000 குடுத்து, "நீங்களே அண்ணன், தம்பி 2 பேர் இருக்கீங்க. நீங்களே அத ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து லோன ரீபே பண்றது?" அப்படின்னு அத பண்ணாங்க. அப்போ வந்து இவரு வந்து சின்ன கம்பெனில இருந்ததுனால இவருக்கு வந்து பெருசா இது கிடைக்கல. அதாவது வந்து லோன்ஸ் வந்து பெருசா கிடைக்கல. அதனால அண்ணனுக்கு தான் கிடைக்குது. அவருடைய பேர்ல லோன் எடுக்குறாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து வந்து அத பர்டன் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நிறுவனம் மூவ் ஆகுறாரு. அப்ப அவருடைய சம்பளம் ரூ. 50,000. இந்த ரூ. 50,000 சம்பளத்த வச்சுக்கிட்டு, முதல்ல வாங்குன இந்த சென்னையில வாங்குன பிளாட்ட அவங்க வந்து பிரச்சனையே இல்லாம அழகா அதுலேருந்து வெளில வந்துடுறாங்க. திரும்பவும் வந்து லோன க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்ப வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈகோ ஸ்போர்ட் அது மாதிரியான கார்கள்லாம் நெறையா வாங்குற ஒரு காலகட்டம். ஸோ, அப்ப நேச்சுரலா அந்த வந்து ப்ரெஷர் இருக்கும். ஆனா, சோஷியல் மீடியா அந்த காலத்துல இல்ல. இன்னைக்கு இருக்கிற மாரி. இருந்திருந்ததுன்னா, "முதல்ல கார வாங்கி இன்னைக்கு வாழு" அப்படின்னு சொல்லி போய் கார் வாங்கியிருப்பாரு. இன்னைக்கு இது மாரி ஸ்டோரி சொல்ல முடியாது. சரி, ஒரு பிளாட் வாங்கி முடிச்சாங்களா? இப்ப அடுத்தது வந்து 2016ல இன்னொரு இடம் சென்னையில தான் வாங்குறாங்க. இதுக்கு அவங்க செலவு பண்ற பணம் பார்த்தீங்கன்னா, ரூ. 18,00,000. இது இல்லாம உடனே கொஞ்ச நாள்லயே வந்து இன்னொரு இடம் சென்னையிலேயே வாங்குறாங்க. அது வந்து ரூ. 12,00,000. ஸோ 2 இடத்துக்கும் சேர்ந்து அவங்க வந்து செலவு பண்ண பணம் பார்த்தீங்கன்னா, ரூ. 30,00,000 2016ல பண்ணியிருக்காங்க. இந்த 2016ல வாங்குன லோனுக்கு அவங்க வந்து 2020ல அதுலேருந்து வெளியேறிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம். நண்பர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. எல்லாரும் ரியல் எஸ்டேட் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து எங்க வீட்ல சொன்னாங்க. அம்மாவும் சொன்னாங்க. சரி, அதனால தான் அத நாங்க செஞ்சோம். ஆனா நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்டின்னா, 2016லேருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்குல்ல. அதுல ரியல் எஸ்டேட்ல ரூ. 1 கூட ரிட்டர்னே கிடையாது. வெறும் 0 ரிட்டர்ன் தான் எனக்கு வந்துச்சு. அத சொன்னா நம்ப மாட்டீங்க அப்டின்னு சொன்னாரு. இதே நேரத்துல அவர் வந்து பெங்களூர்ல தானே வேல பார்க்குறாரு. அந்த நேரத்துல 2016ல வாங்கி போட்ட இடம்லாம் வந்து டபுள் ஆயிடுச்சு. இதே 4 வருஷத்துல பெங்களூர்ல 100% ரிட்டர்ன் குடுத்துருச்சு. ஆனா சென்னையில வாங்கி போட்டது தப்பு அப்படின்னு நண்பர் வந்து உணர்றாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி பெங்களூர்ல நம்ம ஒரு இடம் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல இடம் தேடிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவர் வந்து அடுத்த நிறுவனம் மூவ் ஆயிட்டாரு. 50,000 சம்பளத்திலேருந்து ரூ. 1,00,000 சேலரிக்கு அவர் போயிட்டாரு. இதே நேரத்துல நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ், அவருக்கு கல்யாணம் ஆகுது. ஒய்ஃப் வொர்க் பண்ற மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறாங்க. ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க சென்னையில வாங்கி வச்ச ரூ. 30,00,000 லோன நம்ம வந்து முதல்ல வந்து கட்டி முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடம் வந்து பெங்களூர்ல வாங்குறாங்க. இப்ப பெங்களூர்ல வாங்குற இடத்துடைய விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 26,00,000. இப்ப டோட்டலா வந்து ஒரு 4 இடம் வாங்கிட்டாங்க. ரியல் எஸ்டேட்ல மட்டுமே. முதல்ல வந்து சென்னையில ஒரு 3 இடம். இது எல்லாம் அப்புறம் பெங்களூர்ல ஒரு இடம். இது எல்லாத்துடைய டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 63,00,000 அவங்க வந்து முதலீடு பண்ண தொகை. இன்னைக்கு அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் லீஸ்ட் வேல்யூவேஷன் தான் அவர் சொன்னாரு. ரூ. 1,24,00,000 ஆகுது அப்படின்னு சொன்னாரு. இதோட மட்டும் நிக்கல. கோவிட் டைம்ல
அவங்க வந்து சென்னைக்கு மூவ் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் வருது. எல்லாரும் அவங்கவங்க நேட்டிவ் போகிற மாதிரி அவங்க சென்னைக்கு மூவ் ஆகிறாங்க. இப்போ வந்து இத்தனை வருஷமாக அவர் வந்து ரியல் எஸ்டேட்லேயே ஆப்ரேட் ஆனதுனால இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு ஏன் நல்ல இடத்த நம்ம ஃபிகர் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு தேடுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் அவருக்கு ரிட்டனே கிடையாது. இதை விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேர்னிங்கை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டி ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடம் வாங்கக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க, அது வந்து லே அவுட்டில் வாங்கலை, அதில் வர்ற இஷ்யூஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து வில்லங்கம் பார்க்குறது, அதுக்கப்புறம் பட்டா, லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு, இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் ஒரு வாட்டியும் வந்து புரோக்கர்ஸ் இல்லை வேறு யாராவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து சின்ன சின்ன தொகை இவர் வந்து ஏமாத்துறாங்க. ஒரு 10,000, 15, 20,000 இது மாதிரி. பட் he ends up learning something new. அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நிறைய நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ கோவிட்டில் ஒரு இடம் வாங்குறாங்க சென்னையில், ரொம்ப ஹாட்டான ஒரு இடம். 65 லட்ச ரூபா வாங்குறாரு. ரொம்ப கன்ஃபியூஷனோடு தான் வாங்குறாங்க. 4 வருஷம் ரிட்டர்ன் வரல. சரி, இப்போ நம்ம வந்து வாங்கலாமா வேணாமா அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, ஸோ அதோடு தான் வந்து வாங்குறாங்க. 27 சென்ட்டு சென்னையில் 65 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதெல்லாம் கடன் போட்டு தான் வாங்குறாங்க. 38 லட்ச ரூபா வந்து கடன். கையில் இருந்த நகை அது இதெல்லாம் போட்டுட்டு கையில் இருந்த சேமிப்பு எல்லாத்தையும் இது பண்ணி தான் வந்து இடம் வாங்குறாங்க. ஆனால் இந்த 65 லட்ச ரூபா லோன் இருக்குல்ல, அதாவது 38 லேக் ஆட் லோன் எடுத்துருந்தாங்கல்ல, 38 ப்ளஸ் வந்து கோல்டு ஜுவல்ஸ் அதெல்லாம் ஒரு 20 லட்சம், ஸோ 58 லட்ச ரூபா லோன் தான். இந்த 58 லட்ச ரூபாயை வந்து மே 24 இந்த வருஷம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அந்த இடத்துடைய மதிப்பு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 3 மடங்கு வளர்ந்துருச்சு. 65 லட்ச ரூபா போட்ட இடம் இன்றைக்கி 1,60,00,000 ரூபா வரைக்கும் விலை கேட்டுட்டாங்களாம். ஹிஸ் நாட் ரெடி டு கிவ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சென்னையில் 3 இடம், பெங்களூரில் ஒரு இடம், இது 4 இடமும் சேர்ந்து 1,02,00,000 1,03,00,000 1.3 crores பார்த்தோம். இப்போ கோவிட் நேரத்தில் கரெக்டாக ஒரு இடம் சென்னையில் வாங்குறாரு. அதோடைய விலை இன்னைய டேட்டில் 1,60,00,000 ரூபா. ஸோ ரியல் எஸ்டேட்டில் மட்டும் அவர்கிட்ட 2.9 crores 3 கோடி ரூபா இருக்குது. இது இல்லாத வேறு அசட்ஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பண்ணுறாரு. 2021 தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸ்டாக்ஸில் 28 லேக்ஸும் மியூச்சுவல் ஃபண்டில் 50 லேக்ஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக 78 லேக்ஸ் இருக்குது ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் புட் டுகெதர். மற்ற அசட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்பிஎஸ்சில் ஒரு 12 லட்சம், பிஎஃப்பில் 6 லட்சம், நகை வாங்கி வச்சுருக்கிறாரு ஒரு 25 சவரன், அதோடைய மதிப்பு 14 லட்சம், எமர்ஜென்சி கேஷ் ஒரு 2 லேக்ஸ், எனக்கு தேவைப்படலை இருந்தாலும் நான் வந்து ஒரு 2 லேக் வச்சுருக்கேன். இது இல்லாமல் சிறுக வாங்கின எஸ்ஜிபி அதெல்லாமும் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இவருடைய டோட்டல் அசட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் 2.9 crores, ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 78 லட்சம், என்பிஎஸ் 12, பிஎஃப்பில் ஒரு 6, கோல்டில் ஒரு 14, இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா வந்து 4,10,00,000 ரூபா வருது. ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் முதலீடுகள் தனியாக பண்ணுறாங்க. இவர் வந்து அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஃபினான்சஸ் செக்ஷனில் தலையிடுறதில்ல அப்படின்னாரு, விச் இஸ் ஆக்சுவலி குட் திங். ஏன்னா அவருடைய சம்பளமே 4,10,000 மாதம். இவருக்கு பாசிட்டிவ்ஸ்னு சொன்னீங்கன்னா நிறையா சொல்லலாங்க. முதல்ல அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது வந்து எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட்டும் எங்கள் ஒய்ஃபுடைய சப்போர்ட்டும் தான் வந்து நான் இந்தளவுக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னார். அம்மா அந்த 50,000 நீ வந்து பிடிச்சிட்டு ஒரு இடம் வாங்கு அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தாலோ, ஒய்ஃப் வந்து நம்ம வந்து லோனை கொஞ்சம் சீக்கிரமாக கட்டலான்னு சொல்லாமல் இருந்திருந்தாலோ, நான் வந்து என்னோடய ட்ரெஜெக்டரி வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒய்ஃபும் வந்து ஃபினான்சஸ் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப கன்சர்வேட்டிவ் தான், ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாத ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க அண்ணன் வந்து நீ கிளம்பி பெங்களூர் வா அப்படின்னு சொன்னதையும் அவர் வந்து தட்டி கழிக்காமல் அவர் போனார். அங்கேருந்து தான் அவருடைய கெரியரே வந்து ஆரம்பிச்சுது. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவர் வந்து போனார். அவர் பைக்கோ காரோ வாங்குறதுக்கு பதிலாக ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணார். அதே மாதிரி தொடர்ச்சியாக அவர் வந்து அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருந்தார். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து கடந்த 4 வருஷமாக தான் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணார். ரைட்டா? ஆரம்பத்தில் சின்ன அமௌண்ட்டாக எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருந்தார். இது வரைக்கும் ஒரு எஸ்ஐபி கூட மிஸ் பண்ணது இல்லையா? ஆனால் கரண்ட் எஸ்ஐபி என்ன தெரியுமா? 1,60,000 ரூபாய் மாதம் முதலீடு பண்ணுறாரு. இவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நல்லா ட்ராவல் பண்ணுறாருங்க மனுஷன். அதை லைஃப்பை லிவ் பண்ணுறது அப்படின்னா இவர் தான் சொல்லணும். நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டேன், ப்ளஸ் லோக்கல் ட்ராவலும் நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ட்ரிப்பு போகலாமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்டாக நான் வந்து நோவே சொல்ல மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. இன்னி வரைக்கும் அவர்கிட்ட பைக் கிடையாது. ஒரு வருஷம் முன்னாடி தான் கார் வாங்கினார். அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்கிறாரு. 10 லட்ச ரூபா காருக்கு 8 லட்ச ரூபா தான் கொடுத்து அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து $500,000 வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, அவர் வந்து 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கின அந்த காலத்திலேயே அவர் வந்து 12,000க்கு ஒரு வாட்ச் வாங்கினாராம் 6 மாதம் இஎம்ஐயில். பட் ஹி லவ்ஸ் நைஸ் கேட்ஜெட்ஸ், நல்ல பிராண்டட் குவாலிட்டி ஸ்டஃப் வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஐஃபோன் தான் பயன்படுத்துகிறாரு. அதுமாதிரி 12,000 ரூபாய் வாட்ச் பயன்படுத்துகிறாரு. ஆனால் பைக் இல்லை, கார் சமீபத்தில் தான் வாங்கினார். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாரு. கேப் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் தான் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள்.
அவர் இன்னொரும் சொன்னார், எனக்கு இன்னும் சாலிடாக ஒரு டெக்கேட் வந்து எனக்கு ஒர்க் லைஃப் இருக்குது, லெட்ஸ் சி அப்படின்னு சொன்னார். ஹில் எண்ட் அப் மேக்கிங் மேசிவ் வெல்த், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் என்னோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய ஃபினான்சஸை என்னோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க meetkarthik@protonmail.com இமெயில் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.